ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான இளைஞர்கள். அவங்களுக்குள்ள ஒரு வேகம், அந்த இளமை வயசுக்கே இருக்கிற ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, நாம் நிறைய பொருள் சம்பாதிக்கணும், நம்மளுடைய எதிர்காலத்தை நாம் சிறப்பாக அமைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமான எண்ணம் உடையவர்கள். இவங்கெல்லாம் ஒரு நாள் அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. நாம் இந்த மலையை ஏறுவோம். இந்த மலையில் நம்ம ஊர் பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மலையில் நம்மளுடைய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு. இந்த கதை எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய காலத்தில் நடக்குது. அதாவது ஜனங்கள் மூட நம்பிக்கைகளுக்கும் டெக்னாலஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுத்தமாக இல்லாமல் மனிதனும் இயற்கையும் ஒன்றி வாழ்ந்து இருந்த காலம், பழைய காலம். அது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த டைமில் இந்த கதை நடக்குது. அப்போது அவங்க 4 பேரும் கோடரி எடுத்துக்கிறாங்க. ஓகே, இந்த மலையை இந்த பாதையில் நம்ம போவோம், இந்த மலை மேலே நம்ம போனால் நமக்கு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்ம பார்ப்போம், நம்மளுடைய ஃபார்ச்சூன், நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன நமக்கு கொடுக்க போகுது, வாட் இஸ் அவர் ஃபார்ச்சூன், நம்ம பார்ப்போம் அப்படின்னு போகிறாங்க. தோண்டிக்கிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல ஒருத்தருடைய கோடரி கை தவறி கீழே விழுந்துடுது. அந்த இடத்துல அவர் தோன்றார். எல்லாருமே தோன்றாங்க, டேய் என் கோடரி, கையில் இருந்த கோடரி கீழே விழுது, நானாக இதை எதிர்பார்க்கல, நாம் இங்கே தோண்டுவோண்டா அப்படின்னு எல்லாரும் தோண்டி பார்த்தா அந்த இடத்துல நிறைய காப்பர் கிடைக்குது, செம்பு நிறைய கிடைக்குது. அந்த நண்பர் சொல்கிறாரு, அப்பா இந்த செம்பை வச்சுக்கிட்டு நான் பொழைச்சிக்குவேன், என் குடும்பத்தை நான் மேலே கொண்டு வந்துடுவேன், நான் கிளம்புறேன்டா, என்னுடைய எதிர்காலம் இதுதான், என்னுடைய ஃபார்ச்சூன் இதுதான், ஓகே see you ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, உங்கள் யாருக்காவது இதுலேருந்து எடுத்துக்கணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்கெல்லாம், இல்லைடா உன்னோட கோடரி இங்கே விழுந்தது, இது உனக்கு, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் எடுத்துகிட்டு அவர் கிளம்பி வந்துடுறார். மீதி 3 பேர் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் இன்னொரு நண்பருடைய கோடரி கீழே விழுது. அங்கே தோண்டி பார்க்குறாங்க. அங்கே தோண்டி பார்த்தா வெள்ளிக்கட்டிகள் நிறைய இருக்குது. திரும்பவும் அதே டயலாக். அவர் சொல்கிறாரு, வெள்ளிக்கட்டிகள் எனக்கு போகும், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க அப்படிங்கிறார். இல்லைடா இது உனக்கு கிடச்சிருக்கு, நீ எடுத்துக்கோ, எங்களுக்கு இன்னும் என்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோன்னு 2 நண்பர்கள் மேலே ஏறுறாங்க. இவர் வெள்ளிக்கட்டிகள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் ஒருத்தருடைய கோடரி கீழே விழுது. அங்கே தங்கக்கட்டிகள் கிடைக்கிது. இப்போது இருக்கிறது 2 பேர் தான். அந்த நண்பர் தங்கக்கட்டிகளை தோண்டி எடுக்கிற அந்த நண்பர் சொல்கிறாரு, தங்கத்துக்கு மேலே என்னடா இருக்க போகுது, மேலே வேண்டாம், கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்த மாதிரி இருக்குது, சொல்கிற பேச்சை கேளு, இந்த தங்கத்தை நாம் சரிபாதியாக எடுத்துக்குவோம், வா நம்ம போகலாம், இதுக்கு மேலே நாம் எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. அந்த நண்பர் என்ன சொல்கிறாரு, இல்லைடா செம்பு வெள்ளி தங்கம் அடுத்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, நான் போய் தான் பார்க்குறேனே, எனக்கு என்ன தான் இருக்குதுன்னு நானும் பார்க்குறேனே, வைரம் வைடூரியம் வேறு ஏதாவது கூட கிடைக்கலாம்ல, நான் பார்க்குறேன்டா, விடுறா அப்படிங்கிறார். இல்லைடா சொல்கிற பேச்சை கேளு, இதுக்கு மேலே வேண்டாம், நம்ம கிட்டத்தட்ட மலையோட உச்சிக்கு வந்துட்டோம், போகலாண்டா, பொழுதும் சாயிற நேரம் ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வா நம்ம போகலாம் அப்படின்னு இந்த நண்பர் வற்புறுத்துறார். அவர், இல்லைப்பா என்ன இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், நம்ம போவோம், இது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவர் இதுக்கு மேலே நின்னால் எங்கே அந்த நண்பன் நம்மளை கம்பல் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவசரமாக அந்த நண்பர்கிட்ட விடை பெற்று கிளம்பி போகிறார். இவர் இன்னும் மேலே 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 போகிறார். மனசுக்குள்ளே ஒரு நினப்பு, அடுத்தது வைரக்கட்டிகளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு வேணும்னே அவருடைய கோடரியை ரொம்ப லைட்டாக பிடிச்சிக்கிட்டு போகிறார். கெட்டியாக பிடிச்சிக்காமல் லைட்டாக பிடிச்சிட்டு போகிறார். ஏறுறார். மேலே ஏற 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 திடீர்னு வினோதமான சத்தங்கள்லாம் கேட்குது. அம்மா அப்பா ஓ அப்பா அம்மா அப்படின்னு யாரோ முனகிற மாதிரியான சத்தங்கள் அவர் கேட்குது. ரொம்ப வலியில் முனகிற மாதிரி கேட்குது. என்னடா என்ன சத்தமாக இருக்கும் இது அப்படின்னு அவர் கிட்ட போக போக, அந்த குரல் வந்த திசையை நோக்கி போக போக போய் பார்த்தா அங்கே ஒரு காட்சி இவருக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரம் அந்த மனுஷனோட தலையில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அவர் தலையிலேருந்து ரத்தமாக வழிஞ்சு ஓடுது. அந்த வலி தாங்க முடியாமல் தான் அந்த மனுஷன் அரட்டுறார். என்னடா இது அப்படின்னு இவர் இந்த 4வது நண்பர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த சக்கரம் இவர் தலை மேலே உட்காருது. இப்போது அந்த ஆள், ஏற்கனவே சக்கரம் சுற்றிக்கிட்டு இருந்த ஆள், அப்பா என்னுடைய ஆசைக்கு
அநியாய ஆசைக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன். இந்த சக்கரமாக உன்னை தேடி வந்து உட்காந்துருச்சு. இனிமே உனக்கு இதுலேருந்து விமோசனம் கொடுக்க போகிறது யாருன்னு எனக்கு தெரியல. நான் கிளம்புறேன்டா சாமி, இனிமே இந்த மலை பக்கமே வரமாட்டேன், நான் கிளம்புறேன். அவர் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு வேகமாக ஓடி போகிறார். இப்போ அந்த 3வது நண்பர் இருந்தார்ல, தங்க கட்டிகளை தேண்டி எடுத்துக்கிட்டு இருந்தார், அவர் இந்த ரத்தம் வழிஞ்ச முகத்தோடு ஒருத்தர் இறங்கி போகிறதையும் பார்த்துட்டு, நம்மளுடைய நண்பருக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு கிளி வருது இவருக்கு. ஐயோ, நம்ம ஃப்ரெண்டு போன இடத்துல தான் இவன் இறங்கி ஓடி போகிறான், இவன் முகம்லாம் ரத்த விளாரியாக இருக்குது, என்னடா இதுன்னு அறக்க பொறக்க வந்து பார்த்தா, இப்போ அந்த சக்கரம் இந்த 4வது நண்பர் தலையில் சுற்றி சுழண்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கதைகள் தான், சரியா? ஆனால் அந்த கதையை வந்து அப்படியே கதை போக்கில் ரசிச்சுட்டு வாங்க. அந்த நண்பர் சொல்கிறாரு, என்னப்பா இதுவா? உன் பேச்சை கேட்காம ஆர்வம் அப்படிங்கிற பேராசையால் உந்தி தள்ளப்பட்டு நான் போனேன் பாரு. போதும் அப்படிங்கிறத பற்றி நான் நினைக்காம, உன் தாராள குணத்தை பற்றியும் நான் புரிஞ்சிக்காம, இன்னும் என்ன வரும், இன்னும் என்ன வரும், இன்னும் எனக்கு நானே தேடிக்கிட்டதோடைய வினை இது. போ, இதிலிருந்து என்னை எப்படி காப்பாற்றுறதுன்னு உண்மையான நண்பனாகிய நீ மற்ற நண்பர்களும் சேர்ந்து பாருங்க. அது வரைக்கும் இந்த தண்டனையை நான் வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அவ்வளவுதான். இது எல்லாமே கதை தாங்க. இந்த கதையிலேருந்து நாம் சொல்லக்கூடிய இல்லை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஒன்று தான். போதும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருந்துட்டா, எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை. ஆர்வம் இருக்கலாம், அந்த ஆர்வமே வந்து மிகப்பெரிய ஆசையாக பேராசையாக உருவாயிடக்கூடாது. அவ்வளோதான். போதும் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தியான வாழ்க்கை, அந்த எண்ணம், அந்த வார்த்தை அது நம்ம மனசில் நின்றுடுச்சுன்னா, காசு பணத்துக்கு மட்டும் இல்லை, எவ்வளவோ விஷயங்களுக்கு போதும்பா, இந்த குடும்பத்தோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், எனக்கு கிடச்சிருக்கிற குடும்பம் இது, எனக்கு கிடச்சிருக்கிற வாழ்க்கை இது, எனக்கு கிடச்சிருக்கிற சந்தர்ப்பம் இது, எனக்கு கிடச்சிருக்கிற இந்த ஒரு அருமையான சூழ்நிலையை வந்து நான் பார்த்துக்கிறேன், இதில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த போதுங்கிற மனசு நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக நாம் எதிர்பார்க்காத அளவு மற்றவங்களுக்கும் வாரி வாரி கொடுக்குற அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நிறைய நிறைஞ்சிருக்கும். ஏன்னா போதும் அப்படிங்கிறத நாம் சொல்ல கற்றுக்கணும், அதை எண்ண கற்றுக்கணும். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.